ஹே, என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க? என்னாச்சு? ஸ்ரீ, உன்னை தானே கேட்குறேன். என்ன அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க? வர சொன்னேன். நான் வேலையை கூட விட்டுட்டு உன்னை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன். எதுவுமே பதில் சொன்னாமல் நீ பாட்டுக்கும் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? எதுக்கு வர சொன்னேன் சொல்லு. அது ஒன்றும் இல்லை மாமா, என்னமோ உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வர சொன்னேன். அப்புறம் எங்கள் அக்காவுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் இல்லை, எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம கல்யாணம் தான். நீங்கள் பாட்டுக்கும் அதை பற்றி கண்டுக்காமையே நீங்கள் பாட்டுக்கும் பார்த்துட்ருக்கீங்கள, அதனால தான் அப்படியே உங்கள்கிட்ட பார்த்துட்டு அதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு வசம் வந்தேன். ஆமாம், கல்யாணம் யார் இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு தானே கல்யாணம். நமக்கு ஒன்றும் கல்யாணம் இல்லையே. ஓ, அதுக்குள்ளே கல்யாணம் ஆசை வந்துருச்சு. அன்னைக்கு என்னமோ சொன்னானா படிக்கணும், இன்னும் நிறையா வேலைக்கு போகணும், அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும், அப்படி இப்படி. என்ன இப்போ என்னமோ இப்படி வந்து பேசுகிற? என்ன நெசக்க நெசரம் மாறிக்கிட்டே இருப்பியா? மைண்ட் ஒன்றும் வேலை செய்யல, அப்படி தானே? இல்லை மாமா, ஆல்ரெடி எங்கள் வீட்டில் அந்த பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. அதான் எங்கள் அத்தை பையன் அவன் இருக்கான்ல, வீரா, அவனுக்கு வந்து என்னை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா எங்கள் அப்பா வந்து பேசிகிட்டு இருக்காரு. அவர் பாட்டுக்கும் திடீர்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தாருன்னு வச்சுக்கோவேன், நானா சத்தியமாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். போய் கண்டிப்பாக தற்கொலை பண்ணிப்பேன். ஏன்னா இந்த ஸ்ரீக்கு வந்து இந்த கவின் தான் அப்படின்னு தலையில் எழுதியிருக்கு. சும்மா நினச்ச நேரத்துக்கு மாத்திரான்னா வாய்ப்பே இல்லை. இது என்ன சேலையை மாற்றுற மாதிரி கதை மாற்ற முடியுமா சொல்லு? வாய்ப்பே இல்லை. அதனால தான் உங்ககிட்ட பேசிட்டு இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுப்பான் அப்படின்ட்டு வந்தேன். அவன்கிட்ட ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான். எங்கள் அப்பா கிட்ட என் நம்பர் வாங்கிட்டான் போல, ஃபோன் நம்பரு. நான் தான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொன்னான்ல, அவனை பற்றி கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீ கேட்கவே மாட்ற. அவன் ஒரு டம்மி பீஸு, நான் பார்த்துக்கிறேன். இப்போ கூட ஒரு 4 பேர்த்த அனுப்பிவிட்டான். என்னை வந்து போட்டு தள்ளணுமாமா. 4 பேர்த்த அனுப்பிவிட்டான். அவனுங்கெல்லாம் சும்மா. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? நான் தான் சொன்னேன்ல அவன் ஒரு மாதிரி அப்படின்னு. உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சா? ஏதோ பண்ணிட்டாங்களா என்ன? யாருக்கிட்ட? இந்த கவின்ட்டியவா? அவனுலாம் சுண்டக்கா பசங்க. அப்படியே 2 தட்டு தட்டி அனுப்பிவிட்டான், ஓடி போங்கடா அப்படின்னு. இருந்தாலும் அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது மாமா. எனக்கு தெரியும் அவன் வந்து ஒரு மாதிரி விலங்கு முடிச்சவன் அப்படின்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் நான் உங்ககிட்ட படித்து சொன்னேன், அவங்ககிட்ட வச்சுக்காதீங்க மாமா, வேணாம் அப்படின்னு. நான் வந்து இன்றைக்கி பேசுகிறேன். அதான் ஏற்கனவே சொன்னேன்ல, நீ கலெக்டர் படிக்கிறதையும் அப்புறம் இந்த நம்ம கல்யாண விஷயத்தை பற்றியும் உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன் இன்றைக்கி. சரியா? நீ ஒன்றும் இதை பற்றி பயந்துக்கிட்டு இருக்காத. நான் தான் சொல்கிறேன்ல, என்ன தான் இருந்தாலும் எங்கள் அண்ணன் கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னா நான் வந்து பேசுகிறதுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். அதனால தான் பார்த்தேன். நீ என்னலாம் இப்படி அவசரப்படுற? நான் ஒன்றும் பண்ண மாட்டான், நான் பார்த்துக்கிறேன். சரியா? பயப்படாத ஸ்ரீ, நான் பார்த்துக்கிறேன். நான் இருக்கேன்ல, நீ கவலைப்படாத. சரியா? என்னமோ சொல்கிறீங்க மாமா, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, அதான் பார்த்தேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். சரியா? இதை பற்றி மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. பத்திரமா வீட்டுக்கு போ. சரியா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போய் பார்த்துட்டு என்னன்னு உனக்கு ஃபோன் பண்ணுறேன். சரியா? பாய், பத்திரமா போ. அவ்வளோதானா? நான் உங்களுக்கு இதை பார்க்கறதுக்கோசரமா உங்ககிட்ட நான் வந்தேன், சொல்லிட்டு போயிட்டேன், அவ்வளோதானா? வேற என்ன வேணும்? இதை சொல்கிறது தானே வந்தேன்னு சொல்லி சொன்னேன். ஆமாம், அப்புறம் உங்களை பார்த்தேனா, அதான். இருந்தாலும் ஒரு கிஸ் கிடைக்குமா? பாடுறா, நான் தான் எப்பவும் கேட்பேன், இன்னைக்கு நீ கேட்குற. என்ன அதிசயம்? ஆமாம், நாங்கள் கேட்டால் அப்புறம் நீங்கள் ரொம்ப இறங்கி வர அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால தான் எதுவுமே பேசாமல் இருக்கிறது. நீங்கள் பாட்டு இன்னைக்கு கிளம்புறேன்னு சொன்னால் மனசு கஷ்டமாக இருக்குல்ல, அதனால தான். பக்கத்தில் வந்து ஒரே ஒரு கிஸ் மட்டும் கொடுங்களேன். ஓஹோ, அப்படி. கிருஷ்ணா இல்லை, இன்னைக்கு வந்து கிருஷ்ணா கொடுக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. ஓ, அப்படி. இருக்கட்டும் இருக்கட்டும், என்கிட்ட நீங்கள் இனிமேல் ஏதாவது வாங்கிடுவீங்களான்னு பார்க்கலாம். நான் கிளம்புறேன். ஹே ஸ்ரீ, நில்லு. ஏன்? நான் கிளம்புறேன்.
நான் என்னமோ உங்ககிட்ட கிஸ் கேட்டால் நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க. இதுக்கு மேலே நீங்கள் எங்கிட்ட எப்படி வாங்குறீங்கன்னு நான் பார்க்குறேன். நான் கிளம்புறேன். நான் இங்கே இருந்தால் தானே பிரச்சனை. நான் கிளம்புறேன். ஏய் லூசு நில்லு. நிற்க முடியாது. நான் கிளம்புறேன். நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். இதுக்கு மேலே ஸ்ரீ இங்கே வா அப்படி இப்படின்னு ஏதாவது கூப்பிட்டு பாருங்கள். நான் பார்த்துக்கிறேன். லூசு எவ்வளோ கோவப்பட்டு போகுது. நம்மளும் கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிட்டோம். சரி பார்த்துப்போம். எங்கே போயிட போகுது லூசு. முதல்ல இந்த வீரா பையலுக்கு ஒரு முடிவு கட்டணும். அவனால தான் இவன் ரொம்ப பயப்படுறான் பாவம். இல்லைன்னா இவ இவ்வளோ கஷ்டப்படுவாளா சொல்லு. நம்மக்கிட்டே வந்து இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோமே. இன்றைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அதுவும் என் ஃப்ரெண்டு வரேன்னா அவ கூட அப்படியே கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடுறேம்மா. டெய்லி என்னதுக்கு தான் நீ கோயிலுக்கு போறியா தெரியல. என்ன அப்போ ஏதோ உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. அது வரையும் எனக்கும் சந்தோஷம். நீ கும்பிட்ட தெய்வம் தான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குது போல. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா. யார் அந்த ஃப்ரெண்டு? எனக்கு தெரியாத ஃப்ரெண்டு. எல்லாம் உனக்கு தெரிஞ்சவர் தான். எப்படி உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன்? அது உனக்கு தெரியாத ஃப்ரெண்டு, ஸ்கூல் மேட்டு. அவள் இந்த ஊருக்கு இப்போ புதுசாக வந்திருக்கா. அவள் சென்னையில் செட்டில் ஆனதால இப்போ இங்கே வந்திருக்கா. அவள் கூட அப்படியே போயிட்டு வரமா. என்னமோ சொல்கிற, ஒன்றும் புரியல. சரி பார்த்து போயிட்டு வா. சரியா? சரிம்மா. ஏட்டி பங்கஜம் இந்த அம்மா இதுக்கு இங்கே வருது. ஐயோ, இந்த அம்மா ஒரு விவகாரம் முடிச்ச அம்மாவாச்சே. இந்த அம்மாவை நம்ம எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில. சரி சமாளிப்போம். வாங்க பாட்டியம்மா, வாங்க வாங்க. என்ன இந்த பக்கெட்டு? ஏட்டி வரக்கூடாதா அந்த பக்கெட்டு? ஏதோ இந்த பக்கெட்டு அப்படியே வந்தேன். சரி உன் குரல் கேட்டுச்சு. சரி அப்படியே உன்னை பார்த்துருவோம்மா வச்சு உன்னை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன். எங்கே வீட்டில் யாரையும் காணோம், நீ மட்டும் இருக்க? எங்கே எல்லாரும்? பெரியவ இப்போ தான் கோயிலுக்கு போகிறா. சின்னவ உள்ளே படிச்சிட்டு இருக்கா. நல்லவ எங்கேயோ வெளியே போயிருக்கா. அவரும் வேலைக்கு போயிருக்காரு. நான் இப்போ தான் சமைச்சிட்டு இருக்கேன். அவர் ஒன்றும் மதியம் சாப்பிட வரேன்னு சொல்லி சொன்னார். அது ஒன்றும் செஞ்சு அதுக்குள்ளே அவருக்கு செஞ்சு வச்சுட்டா தான் போச்சு. இல்லைனா வந்து அவர் பாட்டுக்கும் லவா திவான்னு கத்துவார். அதான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பார்த்துட்ருக்கேன். ஆமாம், இவன் என்னமோ புருஷனுக்கு பயந்த மாதிரி பேசுகிறா. புருஷனை ஏற்றி கட்டுறவ இவ புருஷனுக்கு பயந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா. எப்படி நடிக்கிறா எப்பா சாமி. இப்படி தான் ஊர்வலத்தில் எல்லோரும் இருக்காங்க சாமி. முடியல. என்னம்மா என்னாச்சு? கீழே குனிஞ்சிட்டு ஏதோ பேசுகிறீங்க, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லடி. இல்லை இந்த அளவுக்கு பொறுப்பாக இருக்கல்ல அதை சொன்னேன். இந்த அளவுக்கு பொறுப்பு யாருக்கும் வராதுல்ல. இல்லைனா பொறுப்பாக இல்லைன்னா அந்த என்ன சொல்கிறது, இந்த வீட்டில் இருக்க எல்லாத்தையும் சமாளித்து இதெல்லாம் சமாளிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதை நினச்சேன். இது அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. சரிம்மா சத்த உட்காருங்க. நான் உள்ளே போயிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன்னா அப்புறம் நம்ம பாட்டு பேசிகிட்டு இருந்து அடுப்பு ஏதாவது கருகிடுச்சுன்னா அது நல்லா இருக்காது பார்த்துங்க. சத்த உட்காருங்க, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏட்டி வேணாண்டி, நான் தான் கிளம்புறேன். நான் அதை சும்மா அந்த பக்கத்து வந்தேன். நான் அப்புறமா வரேன், நீ பாரு சரியா? எனக்காக போயிட்டு கேஸ் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் திரும்ப அதான் குழம்பு வைக்கல சாப்பாடு வைக்கலன்னு சொல்லி உன் வீட்டுக்குள்ளே பிரச்சனை வரதுக்கா? எதுக்கு தேவையில்லாது? நீ போய் வேலையை பாரு, நான் அப்படியே போகிறேன். அப்புறமா வரேன் ஒரு நாளைக்கு. சரிங்கம்மா. சரி பாருங்க, நானும் அப்போ போய் வேலையை பார்க்குறேன். சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு. அடவாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் மறந்தத்தின் பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை. மாமா, நான் கோயிலுக்கு போகிறேன்னு தான் வீட்டில் சொல்லிட்டு வந்தேன். கோயிலுக்கு போகிறத விடாமல் நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு வேலை இல்லையா அன்னைக்கு? நீங்கள் பேங்க்கு போகலையா? எங்கே உன் நினப்பாவே இருக்குது. இதில் பேங்க்கு போய் நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லு. வைஷ்ணவி, உண்மையிலேயே உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல தெரியுமா? எப்படா நமக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்ட்டு இருக்கு. ஏன், எதுக்கு அப்படி தோணுது? ஏச்சி, நீ எதுவும் தப்பாக நினைக்காத. நான் ஒன்றும் அந்த அர்த்தத்தில் சொல்லல. கல்யாணம் ஆகிட்டா எப்போவுமே நான் உன்னை நினச்சிக்கிட்டு இருக்கிறத விட உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பான்ல, அதை ஃபீல் பண்ணேன். எனக்கு என்னமோ தெரியல, உன் நினப்பாவே இருக்குது. இந்த வைஷ்ணவி நினப்பாவே இருக்குது. என்னவோ தெரியல.
ஏய் வைஷ்ணவி, ஐ மிஸ் யூ ஸோ மச் தெரியுமா? உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல. மனசுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னு தெரியல. ஐ லவ் யூ வைஷ்ணவி. ஐ லவ் யூ ஸோ மச் தெரியுமா? ஐயடா. ம் என்ன சாருக்கு ரொம்ப காதல் பொங்குது. ம் இதுக்கு தான் கோயிலுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா? இப்போ நான் கோயிலுக்கு போனியா இல்லையான்னு அம்மா கேட்டால் நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டுக்கு போயிட்டு திடீர்னு வீட்டுக்கு போயிட்டு பூஜை அறையில் இருக்க விபூதி எடுத்து தட்டில் கொட்டிக்கோ. இதுதாம்மா சாமி கோயில் பிரசாதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துரு. முடிஞ்சிருச்சு சரியா? நீ தான் எதுக்கு ஃபீல் பண்ணுற? மாமா இருக்கும் போது உனக்கு நான் ஐடியா நான் எல்லாமே நான் தரேன் சரியா? சரியான கள்ளம் தான் நீங்கள். என்ன போங்க, உங்ககிட்ட எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. அதெல்லாம் நீ நல்லா சமாளிச்சிருவ. இந்த முட்டை கண்ணை வச்சு நீ நல்லா சமாளிச்சிருவ. உன்னை பற்றி எனக்கு தெரியாது. உன் கண்ணால் என்னை இந்த சைகை காட்டினாலே போதும், நான் தும்முன்னு விழுந்துருவேன். ஏன்னா அந்தளவுக்கு என்னை மயக்கி வச்சிருக்க இந்த கண்ணால். ஐயடா. சார் தான் ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்க. என்ன வேணும்? நான் எதுக்கு உங்ககிட்ட ஐஸ் வைக்க போகிறேன்? ஐஸ்னால் ஒன்றும் வைக்கல. நான் எப்பவும் போல தான் பேசுகிறேன். என் வைஷ்ணவி. அதனால் உங்ககிட்ட நான் ஐஸ் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ஏதாவது வேணும் அப்படின்னா தான் ஐஸ் வைக்கணுமா என்ன? உன்னை பார்த்தாலே போதும் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பண்ணும். ஐ லவ் யூ. இது ஒன்றும் சரிப்பட்டு வரலையே. இந்த மாதிரி பண்ணுறது ஒன்றும் சரியில்லை. யாராவது பார்த்துட்டு போய் ஏதாவது சொன்னாங்கன்னா திரும்ப பெரிய பிரச்சனை ஆகிடும். நீங்கள் பாட்டுக்கும் சும்மா இருங்க. என்னமோ இப்போதான் நம்ம புதுசாக மீட் பண்ணுற மாதிரியும் நீ என்னமோ பயப்படுற எப்படி? இப்போ தானே ஒரு வாரமாக மீட் பண்ணல. மற்றபடியெல்லாம் டெய்லியும் முன்னாடி தான் மீட் பண்ணிட்டு தானே இருந்தோம். இப்போ அந்த நிச்சயதார்த்த வேலை, அப்புறம் அந்த பேங்கில் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால தான் மீட் பண்ண முடியல. இதுக்கப்புறம் ரெகுலராக மீட் பண்ணுவேன். என் வைஷ்ணவியை நான் பார்க்காம எப்படி இருப்பேன்? இருக்கட்டும் இருக்கட்டும். நானும் உங்களை பார்க்காம என்னால் என்ன இருக்க முடியல. அதுக்காக நான் போயிட்டு வெளியில் ஏதாவது சொல்லிக்கிட்டா இருக்க முடியும்? உங்களை என்னால் பார்க்காம இருக்க முடியல, பார்க்காம இருக்க முடியலன்னு. அதெல்லாம் அப்படியே கடந்து போகும். அதனால் நமக்கு சீக்கிரம் மேரேஜ் பண்ணுறேன். கல்யாண தேதி வந்து நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம்னு சொல்லியிருக்காங்க. தெரியும்ல. முதல்ல கல்யாணத்துக்கு தேவையான வேலையை போய் பாருங்கள். நம்ம பாட்டுக்கு இப்படி சுற்றிக்கிட்டு இருந்தோம்னா பொண்ணு மாப்பிள்ளைய காணும் அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க. பார்த்துக்கோ. யார் அது கல்யாணத்தை நிப்பாட்டுறது? நடக்கவே நடக்காது. கல்யாணத்தை நிப்பாட்டினாலும் உன்னை தூக்கிட்டு போய் தாலி கட்டிடுவோம் பார்த்துக்கோ. இந்த கிரணை யாருன்னு நினச்ச? ஆம்பளை சிங்கம்ல. சிங்கம் சிங்கம் தான், யார் இல்லைன்னா. ஏன் மாமா வாச்சு எப்படி சிங்கம் இல்லைன்னு யாராவது சொல்லிட முடியுமா என்ன? ஆமாம், ஏதோ உன் தங்கச்சிக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தியே, என்ன அந்த பிரச்சனைலாம் சரியாயிடுச்சா என்ன? எங்க மாமா, எங்கள் வீட்டில் டெய்லியும் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அதான் ஸ்ரீ இருக்கால, அவளுக்கு எங்கள் வீரா இருக்கான்ல, அவனுக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் வந்து அதான் உங்கள் தம்பியை லவ் பண்ணுறா போல். அதனால் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கான். டெய்லியும் அழுதுகிட்டு ஒரு மாதிரியாக இருக்கா. எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. நான் இதை உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் கேட்குறேன்னு சொல்லிட்டு கேட்க மாட்டீங்க. நான் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள்? நான் அவங்ககிட்ட ஆறுதல் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் மாமா கிட்ட சொல்லி கேட்க சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவள் சரிக்கா போய் கேளு, மாமா கேட்க சொல்லு, எதுவும் பிரச்சனை மட்டும் வேணாம், நாமளாக கேளுங்க, அவன் என் பக்கத்து வராமல் இருந்தால் போதும், நான் வந்து கவினை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னான். இதை நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? நான் உங்ககிட்ட சொல்ல தான் முடியும். நீங்கள் சரி பண்ணி தருவீங்கன்னா நீங்கள் அதுக்கு மேலே பண்ணிகிட்ருக்கீங்க. நம்ம இந்த மாதிரி மீட் பண்ணிகிட்டு இருந்தால் போதுமா?
நம்ம லைஃப் மட்டும் தான் செட்டில் ஆச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க லைஃபும் ஜெயிக்கணுமா இல்லையா? யார் வேணாண்ணா, நான் இல்லைன்னு நான் சொல்கிறேன். அதுக்கான இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த வீராப்பையில் நான் ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன். நான் அன்னைக்கே போய் கேட்குறேன்னு சொன்னேன். நான் கவின் தான் வேணாம், தேவையில்லாமல் பிரச்சனை இதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் அதனால தான் சரி சைலண்டாக இருந்தேன். இப்போ இதை சும்மா விட மாட்டேன்னா நான் போய் கேட்குறேன். சரியா? அந்த பிள்ளைய அழுவாமல் பத்திரமா இருக்க சொல்லு. என்னானாலும் சரி, கவின் தான் அந்த பிள்ளை கழுத்தில் தலை கட்டுவான். சரியா? நான் இருக்க வரையும் இது எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துப்பேன். சரி மாமா. இருந்தாலும் எனக்கும் ஒரு மனசு கஷ்டமாக தான் இருந்தது. என்னடா அவள் இந்த மாதிரி அழுகுறாளே அப்படின்னு. இப்போ நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு மனசுலேயே ஒரு தெம்பு வந்திருக்கு. சரி, பக்கத்தில் வந்து ஒரு கிஸ் கூட ஆசையாக இருக்குல்ல? அதை நான் தரமாட்டேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நான் எதுவும் இல்லை. ஏய், ரொம்ப தான் வைஷ்ணவி, ப்ளீஸ் எனக்காக ஒன்று கூட. கெஞ்சாதீங்க மாமா. கெத்தாக இருக்கணும் என் மாமன்னா. சும்மா கெஞ்சிட்டு இருக்கீங்க. நான் கெஞ்சுறது என் பொண்டாட்டிக்கிட்ட தானே. தப்பு இல்லை, தப்பு இல்லை. பொண்டாட்டிகிட்ட என்ன வேணாலும் பண்ணலாம். பொண்டாட்டிகிட்ட ஒன்று வேணும் அப்படின்னா என்னை பொறுத்தளவு பொண்டாட்டி தான் எல்லாமே, அப்புறம் தான் எல்லாம். நீ வேணா சொல்லு, இப்போ காலில் கூட விழுந்துடுறேன். ஆனால் ஒரே ஒரு கிஸ் மட்டும் கொடுத்துரு. சரி போங்க மாமா. இந்த அளவுக்கு இறங்கி போறீங்க. ஏன் என்ன உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா? பின்ன பிடிக்காதா? ஏய் வைஷ்ணவி, ஒன்றா நான் மனசில் வேறு இடத்துல வச்சுருக்கேன். அதை நான் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன். உனக்கே தெரியும் நான் சொல்கிறது என்ன. உனக்கே தெரியும். நீ வேணா பாரு நான் உன்னை எந்த அளவுக்கு என் மனசில் வச்சுருக்கேன்னு. எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் நீ தான் சொல்லப்போனால். சரியா? என் வைஷ்ணவி தான். உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஐ லவ் யூ ஸோ மச் வைஷ்ணவி. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ. போதுமா? போதும் போதும். இதுவே தாங்கும். 6 மாதத்துக்கு தாங்கும். உன்னை விட்டு பிரியறதுக்கு மனசே இல்லை. என்ன பண்ணுறது? ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் இருக்கே, போகணுமே. சரி, நான் ஈவினிங் வந்தோன்னே பார்க்குறேன். நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ. பாய். அவ்வளோதானா? கிளம்புறீங்களா? பாடுறா, இன்னும் மட்டும் என்னமோ அமுக்காணி மாதிரி பேசிட்டு இப்போ என்னமோ கிளம்புறீங்களான்னு கேட்குற. ஏன் கூடவே இருக்கணுமா என்ன? இருக்க மாட்டீங்களா என்ன? என்னோட அந்த வேலை தான் முக்கியமா? வேலை என்ன? வேலை கூட அப்புறமா பார்த்துக்கலாம். நீ சொல்லு. பாடுறா, நான் சொன்ன ஒத்த வாரத்துக்காக வேலையே போடான்றீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் போய் பத்திரமா வேலையை பார்த்துட்டு வாங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். பாய் மாமா. சரிம்மா, பாய். போயிட்டு வரட்டுமா? தலைவரை கூப்பிட்டு அமிச்சிங்களா? அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு. சொல்லுங்கள், ஏதோ வேலைங்களா? வேலை தான். நீங்கள் போய் அப்படியே கிழிச்சிட்டு வந்துட்டீங்களா வேலையை? கொடுத்த வேலையை ஒழுங்காக செய்ய தெரியல. உங்களுக்கு இன்னும் வேலை ஒன்றை கொடுக்குறேண்ணா நான். அதான் அப்பயே சொன்னேன்ல, இவன் கூப்பிட்டு கிளின்னு கிளிப்பான்னு. கேட்டியா? அப்படியே பொடி அடிச்சுட்டு ஓடி இருக்கலாம். அவன் ஓடி போயிட்டான் பார்த்தியா? நம்ம மட்டும் மாட்டிக்கிட்டோம். தலைவர், அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பிளானில் தான் போனோம். சரி, அவனை வயலில் தான் இருந்தான், அவனை முடிச்சிடலாம் அப்படின்னு தான் போனோம். அவன் டக்குன்னு பைப்பில் சுதாரிச்சிட்டான். அப்புறம் எங்களை அப்படியே ஒரு மாதிரி பேசி அவன் அனுப்பிட்டான். எங்களுக்கும் ஒரே மாதிரி ஆயிடுச்சு, என்னடா அப்படின்னு. சரி, அதான் உங்கள்கிட்ட அப்புறம் வந்து சொல்லிடலான்னு பார்த்தோம். அப்புறம் அப்படியே சொல்ல முடியல. ஒரு மாதிரி சங்கட்டமாக இருந்தது. கொடுத்த ஃபஸ்ட்டு வேலையை சொதப்பிட்டோமே அப்படின்னு ஒரு மாதிரி இருந்தது. ஒன்றும் பிரச்சனை இல்லை தலைவரே. இன்னும் ஒரு அட்டம்ப்ட் கொடுங்க, அவனை முடிச்சிடலாம். போதும் ஒரு அட்டம்ப்ட்லேயே தெரிஞ்சிருச்சு உங்கள் லட்சணம். இதில் நான் பெரிய ரவுடி, யாரை கொடுத்தாலும் நான் செஞ்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னு வெளியில் சொல்லிக்கிட்டு பீத்திக்கிட்டு தெரியாதீங்க. ஒரு சொட்டத்தில் அவன் ஒரு சும்மா ஒரு ஆள், அவனை போய் உங்களால் செய்ய முடியல. போங்கடா உங்களெலாம், நீங்கள் தான் வேலை செய்ய வந்துட்டீங்க. தலைவரை, என்ன அப்படி பேசுகிறீங்க? நான் நினச்ச வேலையை கச்சிதமாக முடிக்கிறவன். ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிடுச்சுன்னா யானைக்கும் அடிசருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நான். நீங்கள் என்னமோ இப்படி பேசுகிறீங்க?
உங்ககிட்ட மட்டும் தான் வேலை இருக்கா? நான் ஊர்வலத்தில் வேலையே இல்லையா? நான் வேறு இடத்துல வேலை பார்த்துட்டு போய்க்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலைவரன்னு கொடுத்தா ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க. ஏதோ ஒரு இடத்துல சறுக்கிடுச்சு, அவ்வளோதானே. இன்னொரு தடவை கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓ, கொடுத்த வேலையை ஒழுங்காக செய்ய முடியல, இதில் கோவம் கொண்டு வருதா? இருக்கட்டும். கோவப்படுற வேலைன்னா நம்மக்கிட்ட ஆகாது. அப்புறம் தலைவரை நீங்கள் பாட்டுக்கும் ஒரு மாதிரி பேசுகிறீங்க, மூஞ்சல் அடித்த மாதிரி. வேலை அப்படி நீங்கள் அப்படி எங்களுக்கு வேலை கொடுக்குற அந்த கஷ்டமான வேலையாக இருந்தால் அது நீங்களும் எங்கள் கூட வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அவன் என்ன பண்ணான் அப்படின்னு. உங்களால் முடியலன்னு சொல்லி தானே எங்ககிட்ட வேலையை கொடுத்தீங்க. இது என்னால் முடியலையா? டேய், இப்போ சொல்கிறேன்டா, பார்த்துக்கடா. நான் இன்றைக்கே அவனை செஞ்சு காட்டுறேன், சரியா? உனக்கு எனக்கு சேலஞ்சு, பார்க்கலாம். தலைவரை, நீங்கள் வாய் வாக்கில் சொல்கிறது ஈஸி, செய்கிறது தான் கஷ்டம். அதனால் நீங்கள் அவனை முதல்ல பாருங்கள், பேசுங்க, அப்புறமா நீங்கள் செய்கிறது இருக்கட்டும். சரிடா, பார்த்துக்கலாம். நீ சொல்கிற மாதிரியே வா போவோம். அவன் என்ன பண்ணுறான்னு நான் பார்க்குறேன். டேய், தலைவர் போய் அவங்ககிட்ட மாட்டிக்க போறாரு. அவன் நம்மளே அந்த ஓட்டினான். தலைவர் சும்மாவா சொல்லு? தலைவர் தான் தலை அப்படின்னு சொல்லி திரிவாரு. தலைவரையும் வச்சு செய்ய போறான். வா ஒரே ஜாலி தான். வா, நம்ம தான் ஜெயிக்க போறோம். வா. டேய் குள்ளா, அங்கே என்னடா முன்முன்னே என்ன பேசிகிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லை தலைவரே, நீங்க அவனை செஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். வா பங்காளி, என்ன உன்னோட வானரங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்க? என்ன விஷயம்? என்ன ஏதோ நிலங்கள்லாம் வாங்க போறியா? என்ன விவசாயம் பண்ண போறியா? நம்ம ஊர் பக்கத்து நம்ம விவசாயம் செல்லுபடியாகாது. நீ ஊரை பக்கத்து பார்த்துட்டு போ. கிளம்பு. தலைவரை, அவனை என்னன்னு கேளுங்க, அவன் ஓட்டுறான் பாருங்க. எது பங்காளியா? யாருக்கு யாரா பங்காளி? நீ தான் எனக்கு பங்காளி, யார் இல்லைன்னா அதனால தான் சொன்னேன். அப்புறம் இன்னொன்று, அவ ஸ்ரீகிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியாமா, கேள்விப்பட்டேன். தம்பி, உன் பொழப்பை பார்த்துட்டு ஒழுங்காக போனினா உன் உயிரும் உன் தலையும் பத்திரமா இருக்கும், பார்த்துக்கோ. நீ ஏதாவது தில்லுமுள்ளு ஏதாவது நொனாட்டியம் பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா கண்டிப்பாக உன் தலையும் உன் உயிரும் இருக்காது, பார்த்துக்கோ. தலை வந்து தண்டவாளத்தில் கிடக்கும், பாடி வந்து இந்தாண்ட முண்டமாக கிடக்கும், பார்த்துக்கோ. உன்னோட விருப்பம், வெட்டி தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த புள்ள டெய்லியும் எனக்கு ஃபோன் பண்ணி அழுதுகிட்டு இருக்கு. அந்த புள்ளைய அழுவ வைக்கிறதும் உன் வேலையா? நான் அன்னைக்கே சொன்னேன், ஸ்ரீ பக்கட்டும் உன் தலையை வச்சு படுக்காத, ஸ்ரீ எனக்கு தான்னு. சும்மா நீ நொனாட்டியம் பண்ணுற மாதிரி அதையே நோண்டிக்கிட்டு இருக்க. என்னமோ போய் வீட்டில் பொண்ணு கேட்டியாமா? பொண்ணு கொடுத்துருவாங்களா அவங்க? ஸ்ரீ எனக்கு தானே எழுதி வச்சிருக்கிறது இல்லை, முடிவே ஆயிடுச்சு. இதுக்கு மேலே உன் கதை செல்லுபடி ஆகாது. கிளம்பு. தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது. டேய் கவின், நான் உங்ககிட்ட அன்னைக்கும் சொன்னதை தான் இன்னைக்கு சொல்கிறதும் அதான். ஸ்ரீ வந்து எனக்கு தான், சரியா? உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கு. ஆமாம், என் பசங்களை ஏதோ நீ சொன்னியாமே, என்னை போய் கூட்டிகிட்டு வர சொல்லு, நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னியாமே. இதான் நான் வந்துட்டேன். உன்னால் நீ என்ன பார்க்கணுமோ பார்க்கலாம். அது நான் உயிரோடுற கவரையும் நடக்காத ஒரு காரியம். நீ இந்த சேத்துல படுத்து பெரல்னு பிறண்டாலும் சரி, உனக்கு ஒற்றை மண்ணு தான் ஒட்டும், சரியா? அந்த மாதிரி தான் ஸ்ரீ வந்து இந்த ஜென்மத்தில் உனக்கு கிடையாது. வேணா அடுத்த ஜென்மம்னு ஏதோ ஒன்று இருந்தது, நீ அதுலேயும் நீ பண்ணுற பாவ புண்ணியத்துக்குன்னா நீ திரும்ப மனசனானா பிறக்க மாட்டேன், எனக்கு தெரியும். ஏதாவது ஜந்துக்களாக பிறப்ப தெரியும். சரி, தப்பி தவறி நீ மனசனா பிறந்தா அப்போ வந்து ஸ்ரீயை கல்யாணம் பண்ணிக்கோ, சரியா? இந்த ஜென்மத்தில் ஸ்ரீ உனக்கு இல்லை. பொழப்ப பார்த்துக்கிட்டு போய் வேற யாராவது தேன்மொழி கனிமொழின்னு யாராவது திரிவாங்க, அவங்கள போய் கல்யாணம் பண்ணிட்டு பத்திரமா இருக்கண்ணே. பாய், போயிட்டு வா கண்ணே. என்னடா விட்டா ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க? கொடுவா எடுத்துக்கிட்டு தாண்டி வந்திருக்கேன். வெட்டினா வச்சுக்கோ, தலை துண்டாக போயிடும், சரியா? நான் உனக்கு கவின், நான் உங்கள்கிட்ட அன்பாகவே சொல்கிறேன், ஸ்ரீயை விட்டுரு. ஸ்ரீ எனக்கு வேணும், சரியா? நீ வேறு யாரை வேணாலும் போய் கல்யாணம் பண்ணிக்கோ. ஸ்ரீ எனக்கு தான், அவள் எனக்கு மட்டும்தான். என்னடா உனக்கு பைத்தியம் கீத்தியம் முடிச்சுக்கிச்சா என்ன? எப்போ பார்த்தாலும் ஸ்ரீ உனக்கு தான் தான்னுக்கிட்டு
நீ இதையே தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி பேசிகிட்டு இருக்க. போ போ, நான் கிளம்புறேன். எனக்கு வேலை கிடைக்கும். ஒன்றை மாதிரி நான் ஒன்றும் வெட்டி பையன் இல்லை. நான் அந்த பக்கெட்டு ஃபுல்லாக வாழை மரம் வைக்கிறதுக்கு எல்லாம் தண்ணி கட்டி பாத்தி போடணும். நீ கிளம்பு, நான் கிளம்புறேன். டேய், தலைவர் செம்ம பல்ப் வாங்கிட்டாரு. இவர் பேசுறதுக்கு அவன் ஒரு தடவை கூட மதிச்சு பேசல. கிளம்பிட்டான் பாரு. தலைவர் செம்ம பல்ப் வாங்கிட்டாரு. ஏய் நில்றா, இங்க ஒழுங்கா நில்லு, இல்லைன்னா வெட்டிடுவேன். பார்த்துக்கோ. வெட்டிடுவியா? சரி சரி, போய் அந்த பக்கத்து ஏதாவது காஞ்ச மரம் இருந்தால் போய் வெட்டு. வீட்டுக்கு விறகாவும் கிளம்புப்பா. இங்கே ஒன்றும் காஞ்ச மரம் இல்லை. மா, உடம்பு இப்போ எப்படிமா இருக்கு? ஓரளவுக்கு பரவாயில்லையாண்ணா? இல்லை, ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்க. ஆஃபீஸ் வர சொல்லி சொல்கிறாங்கம்மா. இல்லைன்னா அப்புறம் இந்த மந்த்து சேலரி கிடைக்காது. அதே இது வரைக்கும் மெடிக்கல் இஷ்யூங்கிறதால லீவ் கொடுத்துருந்தாங்க. சரி, அதனால தான் உங்களுக்கு எப்படி இருக்கு என்னன்னு கேட்கலான்ட்டு வந்தம்மா. ஏன்னா உன்னை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லைல்ல. எனக்குன்னு யாரும் இல்லை, உனக்குன்னு யாரும் இல்லை. உன்னை பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கேன், என்னை பார்த்துக்கிறதுக்கு நீ இருக்க, அவ்வளோதான். சொந்த பந்தம்னு சொல்லிக்கிறதுக்கும் யாரும் இல்லை. ஸோ அதனால தான் இத்தனை நாள் நான் லீவ் போட்டு எங்கள் வீட்டில் இந்த மாதிரி இஷ்யூங்க அப்படின்னு சொன்னதால இத்தனை நாள் லீவ் தந்தாங்க. இன்றைக்கி திடீர்னு ஃபோன் பண்ணி அவ்வளோதாங்க, மெடிக்கல் லீவெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு, அவ்வளோதான், நீங்கள் இனிமேல் ஆஃபீஸ் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. சரி, அதனால தான் உனக்கு எப்படி இருக்கு என்னன்னு கேட்கலான்ட்டு வந்தம்மா. பரவாயில்லையா? பரவாயில்ல ராம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா தானே, நான் அப்படியே ஏதாவது பார்த்துக்கிறேன். சமைச்சாச்சு, எல்லாமே ரெடியாக இருக்கு. நீ சாப்பாடு போட்டு எடுத்துக்கிட்டு நீ கிளம்புப்பா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, நான் பார்த்துக்கிறேன். நான் வேற வேலைக்கு மாத்திரை போட்டுக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன். நீ பத்திரமா போ. சரியா? என்னால் உன் வேலையை நீ கெடுத்துக்காத கண்ணு. சரியா? ஏன்னா இந்த காலத்தில் ஒரு வேலை இல்லை அப்படின்னா ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. ஒரு நல்ல பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்னோட கடமை முடிஞ்சிடும். அதுக்கு மேலே நான் இல்லாமல் போயிட்டா கூட உன்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பொண்ணு இருக்கும்ல, எனக்கு அது மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். முதல்ல அது என்னன்னு பார்க்கணும். ஏம்மா நீ உண்ட கல்யாணம் பேசிகிட்டு இருக்க? அதெல்லாம் இப்போ நான் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லை. நான் முதல்ல உன்னை ஒரு நல்ல உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீ நல்லபடியாக இருக்க மாதிரி உன்னை மாற்றினாலே எனக்கு போதும். அதுக்கப்புறம் நல்லபடியாக நம்ம 2 பேரும் நல்லா இருந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ நான் கல்யாணம் எனக்கு பண்ணி வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லு? நீ நான் நல்லாவே இருப்ப என் கூட. சரியா? நீ அதெல்லாம் நினச்சிக்கிட்டு மனசு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. நான் நேரத்துக்கு சரியாக சாப்பிட்டு மாத்திரை போட்டுட்டு ஒழுங்காக படு. சரியா? அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி வேலை செஞ்சுட்டு உடம்பு நடந்துக்கிட்டு இருக்காத. சரியா? சரி கண்ணு, நான் என்ன பண்ண போகிறேன், நான் பார்த்துக்கிறேன். இருந்தாலும் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நல்லதுன்னு நினச்சேன். சரி, உனக்கு யாரையோ பிடிச்சிருக்கோ என்னமோ, மனசுக்குள்ளே வச்சிருக்கியோ என்னமோ. சரி, சரி கண்ணு, நீ கிளம்பு. நீ ஒன்றை ஏமா தேவையில்லாம என் மனசெல்லாம் யாரும் இல்லை. நான் ஆசைவனு கிடக்குறேன். நீ ஒன்றை. ஆமாம் கண்ணு, நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து பார்த்ததில்ல, அந்த பொண்ணு கூட நல்லா இருந்தது கண்ணு. நல்லா பேசுனுச்சு, என்னை நல்லா பார்த்துக்கிட்டு இது பக்கம்தான் இருந்து. அந்த பொண்ணை கூட நீ உனக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லு, நான் வேணா அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன். அதான் அந்த பொண்ணுக்கிட்ட சொந்த பந்தம் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னால, அந்த பொண்ணை வேணால் நம்ம பேசிக்கலாம். ஏன்னா அந்த பொண்ணும் யாரும் இல்லைன்னு சொன்னிச்சில்ல, அப்போ எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. நம்மள மாதிரி தானே அந்த பொண்ணும் அப்படின்னு யோசித்தேன். அதனால தான் உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, நான் அந்த பொண்ணுக்கிட்ட என்னன்னு கேட்குறேன். ஏம்மா நீ அந்த மாதிரிலாம் எதுவும் பேசி தொலைஞ்சிடாத. அந்த பொண்ணு அந்த மாதிரி ஆள் இல்லை. அந்த பொண்ணு என் கூட வேலை செய்கிற பொண்ணு, அவ்வளோதான். நீ எதுவும் அந்த மாதிரி தேவையில்லாமல் பேசி பிரச்சனை வந்துட போகுது. சரிப்பா, நான் எதுவும் பேசலை. சரியா? உனக்கு எப்போ தோணுதோ அப்போ சொல்லு, என்னன்னு பார்த்துக்கலாம். சரியா? நீ பார்த்து இப்போ கிளம்பு வேலைக்கு. பத்திரமா போயிட்டு பத்திரமா வா. வண்டியில் போகும்போதெல்லாம் பொறுமையாக போகணும், பொறுமையாக வரணும். சரியா? இப்போ நாடெல்லாம் கெட்டு போச்சு. எல்லாம் வண்டி ஓட்டுற பேரில் எல்லாத்தையும் எதிரில் வரவங்களாம் கொள்றாங்களாம். அதனால் பார்த்து வா கண்ணு. சரிம்மா, காலையிலே பாடம் இருக்காதம்மா. நான் பொறுமையாக தான் போவேன், பொறுமையாக தான் வருவேன். சரியா? நீ நேரத்துக்கு சாப்பிட்டு மாத்திரை போடு. சரியா? கரெக்டாக மாத்திரை எடுத்து சாப்பிட்ணும்.
தேவையில்லாம மாத்திரை சாப்பிட்டு திரும்ப ஏதாவது பண்ணிச்சுன்னா ஆள் இல்லா டைமில் ஒன்றுமே பண்ண முடியாது. சரியா? சரிம்மா, நீ பாரு, நான் கிளம்புறேன். ம் சரி கண்ணு, சரி பாரு.